பெரிய மாஸ் ஹீரோ, எனக்கு எதிராக வந்து சிவகார்த்திகேயனை ஏவி விட்டுக்கிறாங்க. 14ஆம் தேதி தான் பராசக்தி ரிலீஸ். ஆமா, அப்படிதான் இருக்கு. ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது? 10ஆம் தேதி வச்சது யார்? உதயநிதி போட்டிக்கு ரெட் ஜெயண்ட் வந்து போட்டிக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னு சொல்றது டிவி கேக்காரங்க. ஆனா உண்மை அது இல்லை. ஒட்டு மொத்தமா 1000 திரையரங்குகள். இதுல வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்கும். மால்ல ரிலீஸ் பண்றது, தியேட்டர் ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி இருக்குல்ல. அதுல அதான் அந்த பர்சன்டேஜ் 50 to 60. அது 75 to 80. இப்போ வியாபாரிகளா இருக்கக்கூடிய தியேட்டர் ஓனருங்க எதுக்கு தியேட்டர் கொடுக்க பார்ப்பாங்க? எது லாபமா இருக்குதோ அதான். இவ்வளவுதான். பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், ஜனநாயகம் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ட்ரைலரை பார்த்தேன். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது இவர் தானே அப்பப்போ சொல்லுவார்ல, பாசிசமா பாயாசமானவர்ல, தெலுங்குல கேசரியா வந்த படம் தமிழ்ல பாயாசமா வந்திருக்கு. அப்போ அதுல ஒரு டைலாக கூட மாத்தல, சீன்ஸ் கூட அப்படியே இருக்குது, ஃபைட் சீன் கூட அப்படியே இருக்குது. இல்ல என்ன கொடுமை தெரியல தோழர். ஒரு போராட்டம், ஒரு கலவரம் எது இருந்தாலுமே நாங்க அங்க நிற்போம். எங்க தலைவர் ஸ்பாட்டுக்கு வந்து நிற்பாரு. பொறுப்பாளர் நின்று ஆகணும், விட்டுட்டு ஓடுறது இல்லை. கையில ஒரு ஜாட்டையை வச்சுக்கின்னு அரசியல். நீ எந்த அரசியல்வாதி அடிக்கிற? அவரும் அரசியல்வாதி தான். நீ அரசியல்வாதி தான், பிஜேபி அரசியல்வாதி தான், அதிமுக அரசியல், கம்யூனிஸ்டுங்க அரசியல்வாதி தான். நீ போதும் மொத்த அரசியல்வாதினா அரசியல் பண்றதுக்கு வாங்கடானா கொலை பண்றதுக்காக வரீங்க, கொள்ளடிக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னு யார நீ சொல்ல முடியும்? வெறும் சினிமா புகழ மட்டும் எல்லா விதத்திலுமே கலெக்ஷன் பண்ணணும்னு ஃபுல்லாவே துடிக்கிறாப்புல. எப்படி நியாயம்? ஒரு சினிமாக்காரர் நடிக்கிறாரு, படம் கலெக்ஷன் ஆகணும்னு நினைப்பாரு, அதை ஒரு குற்றம்னு சொல்ல முடியாது. அரசியல் ஒன்னும் இல்ல, எல்லா கட்சியும் ஊழல் கட்சி அப்படின்னு இவர் திட்டு வர்றாரு. அவனாவது வந்து ஆண்ட பிறகு ஊழல் கட்சி நான் ஒரு 75 வருஷம் கழிச்சு இவங்க வரும்போதே இந்த ஸ்பீட்ல வந்தாங்கன்னா எங்க நிற்கும் இது? வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். ஜனநாயகன், பராசக்தி 2 படங்களுடைய ட்ரெய்லர் வந்திருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போய் சினிமாவை பத்தி பேசுறதா அப்படின்ற நினைக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே வந்து 2 அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே என்பது போல போட்டி வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி களத்திலையும் இங்க ஒரு திராவிட அரசியல், இங்க ஒரு டிவிகே அரசியல், ஜனநாயகன் பராசக்தி என்பது போல வந்திருக்குது. இப்போ 2 எதிர் துருவங்களாக அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் தோழர் பயில்வான் ரங்கநாத், பிஸ்மி மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த கேள்வி நீங்க கேட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படத்துல இருக்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க. இல்ல 2 அரசியல் படங்கள் இல்லையா, அதனால கேட்கிறேன். இருந்தாலும் இது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு அரசியல்வாதியா நாங்க கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியா அதை பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலச்சூழல் இப்ப ஏற்பட்டிருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுது. இந்த ஜனநாயகம் செப்டம்பர் மாசமே கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம். அல்ல, அப்பதான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் அது தாமதமாயி இப்ப இங்க வந்து நிக்குது. பராசக்தி ஏப்ரல் 14 அப்புறம் கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம். ஆனா இது 2மே சமகாலத்துல 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது இது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் என்னுடைய பார்வையில பாக்குறேன். ஏன்னா பராசக்தி படம் அந்த பேரை சொன்னாலே இது எந்த மாதிரியான அரசியலை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயம். திராவிட மாடல் அரசியல் இதுல யாரும் கலைஞருடைய படம், அதனால முடிஞ்சிச்சு. அதுல எல்லாருமே அடங்கிடுவாங்க. பராசக்தியில வந்து சிவாஜி பேசின வசனமா இருந்தாலும் சரி, சிவாஜி படத்துல ரஜினி நடிச்ச அந்த பராசக்தியில அவர் பேசின டைலாக் இருந்தாலும் சரி, இந்த பராசக்தியை தான் அது மையப்படுத்தும். அப்போ அந்த படத்தை வந்து இந்த நேரத்துக்கு இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா திட்டமிட்ட செயலா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா எதிராக போட்டிக்கு நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்ல, அதாவது தியேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது அந்த போட்டின்ற மாதிரி. நான் எப்படி நினைக்கிறோம்னா, இந்த படம் ஆரம்பிக்கிற காலம், இந்த படத்தினுடைய கதை டிஸ்கஷன், அந்த இயக்குனர் சுதா கொங்காரா அந்த அம்மா பத்தின விமர்சனம் கூட சமீபத்துல சவார்கரை பத்தி ஆஹா ஓஹன் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஆனா அவங்க சவார்கரை பத்தி தெரியாம
ஜோதிரா பூலே பத்தி பேசுறதுக்காக தான் சவார்கரை பத்தி மாத்தி பேசினாங்க. ஆனா அவங்களோட ஐடியாலஜி நம்மளுடைய ஐடியாலஜி மாதிரி தான் அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்படியே இந்த பக்கம் ஜனநாயகம் ஜனநாயகன் இதுவே எங்களுக்கு வந்து ஒரு எடுத்த உடனே ஒரு கேள்விக்குறி. என்னன்னா மன்னராட்சியா இருந்ததுதான் மக்களாட்சியா மாறுச்சு. மக்களாட்சி மன்னராட்சியா மாறினாதான் ஒருமை. ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் பன்மைத்துவம் மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல வந்து ஜனநாயகம் தான், ஜனநாயகன் கிடையாது. அப்ப இவங்க தலைப்பிலேயே ஜனநாயகன்னு வைக்கிறாங்கன்னா விரோதமா இருக்குது. எப்பேற்பட்ட ஜனநாயகவாதிகளா இருந்திருந்தாங்கன்னா இந்த தலைப்பு நம்ம வைக்கிறோமே, சரி இது சரியான ஒரு சொல்லாடலா? அதுலயும் ஒரு அரசியல் பிழை இருக்குதுன்றீங்க. ஆமா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வைக்கும்போது கூட இந்த விமர்சனம் வரும்போது இந்த ஜான்ற வார்த்தை வடமொழி எழுத்து ஜனநாயகத்தை நம்ம பல வருஷமா சனநாயகம் தான் குறிப்பிட்டு இருக்கிறோம். சனாதனவாதிகள் சனநாயகம் இப்படிதான் நம்ம பேசுவோமே எழுதுவோமே எல்லாமே. ஆனா அந்த அரசியலுக்கு கூட இவங்க வரல. இது ஒரு பக்கம் இவங்களோட அரசியல் இருக்கட்டும். ஆனா பராசக்தி ஏன் இந்த காலகட்டத்துல வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ளபடியே நம்ம வரலாறுல படிக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இந்து எதிர்ப்பு போராட்டத்துல அவங்க சிந்தன ரத்தம், அவங்களுடைய உயிர் பலி, இது எல்லாமே கணக்குல வச்சுதான் இன்னைக்கு நாம நீலச்சந்திரகுமார் ஆகிய நானும் நீங்களும் மதனும் சேர்ந்து தமிழ்ல உரையாடின்னு இருக்கிறோம். தமிழ்ல அரண்செய்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்த முடியுது. இல்லாக்கட்டி ஒரு வடமொழி எழுத்தாளர், நான் ஒரு செட்ஜி, நீங்க ஒரு கியாவஜின்னு சொல்லிட்டு உக்காந்துன்னு தான் இங்க பேசியிருப்போம். அப்ப எப்பேற்பட்ட தியாகம்! அப்ப இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு இவங்க கடுமையா எதிர்த்திருப்பாங்க. திமுக அரசு கொண்டு வந்த அல்லது அறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த தீ எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில பரவி மாணவர்களுடைய அந்த ஆக்ரோஷமான போராட்டத்தின் விளைவாதான் இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியே இத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கு. ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இவங்களை பத்தின குற்றங்கள் அது தனி. அவங்கள விமர்சனம் பண்றோம், அவங்கள ஊழல் பண்றாங்க, அதெல்லாம் தனி. ஆனா ஒரு ஐடியாலஜிக்கலா எதிர்கால தலைமுறையை எவ்வளவு பக்குவப்படுத்தி ஒரு அழகான ஒரு அரசியலை, பகுத்தறிவான ஒரு அரசியலை நமக்கு புகுத்திட்டு போனவங்க இந்த முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுறதுனால பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் எதை சொல்றேன்னா, வருங்கால தலைமுறைன்னு ஒண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அடுத்த கட்ட தலைமுறை. இந்த தலைமுறை தான் இன்னைக்கு சின்ன பின்னமாயி குழந்தை செத்தா கூட நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன், என் குழந்தை செத்தது எனக்கு பெருசு இல்லை, என் கட்சிக்கு ஓட்டு போடலன்னா என் குடும்பத்துல இருக்கிற 9 பேருமே விஷம் வச்சு கொன்னுடுவேன், அப்படியே மாஃபியா இதுக்கு மாதிரி ஜாம்பிங் மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரியான ஒரு தலைமுறை நம்ம பார்க்கிறோம். அப்போ முன்னோர்கள் பராசக்தி கொடுத்த அந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைய ஜனநாயகம் கொடுக்கக்கூடிய தலைமுறை இது ரெண்டுத்தையும் ஒத்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்னவா இருக்கும்? அப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பெரிய செயல் திட்டம் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்குது. சோ இந்த 2 படம் குறித்த விவாதம்ங்கிறது வந்து சமூகத்துல எந்த அரசியல் சரியான அரசியல், எது தேவை என்பதையும் விவாதிக்கும் இல்லையா? தொடர் இயல்பா அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே திட்டமிட்டு இவங்களால செஞ்சே இருக்க முடியாது. ஒரே காலகட்டத்தில் இந்த படம் எடுக்கணும் 2 பேருமே ரிலீஸ் பண்றோம் அப்படின்றதுலாம் வந்து அதுல இயல்பா எப்படி நடந்திருக்குதுன்ற ஒரு கேள்வி கேட்கும் போது தான் பெரிய ஒரு பேராசக்காரனுடைய சூழ்ச்சியில தெரிவித்தார். பேராசைக்காரன் அப்படி சொல்ல முடியாது. 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படித்தானே அதை சொல்றாங்க. நான் பெரிய மாஸ் ஹீரோ, எனக்கு எதிராக வந்து சிவகார்த்திகேயனை ஏவி விட்டுக்கிறாங்க. 9ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ், 14ஆம் தேதி தான் பராசக்தி ரிலீஸ். ஆமா அப்படிதான். ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது? 10ஆம் தேதி வச்சது யாரு? உதயநிதி போட்டிக்கு ரெட் ஜெயண்ட் வந்து போட்டிக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னு சொல்றது டிவி கேட்காரங்க. ஆனா உண்மை அது இல்லை. ஒட்டு மொத்தமா 1000 திரையரங்குகள் விஜய் கொடுத்துட்டாங்க. சரி, 1000 திரையரங்குகள் 9ஆம் தேதியே கொடுத்தாச்சு. பராசக்திக்கு திரையரங்கே கிடையாது, 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் திரையரங்கம். இந்த 1000 திரையரங்குகளும் கொடுத்துட்ட பிறகு அவர் கேட்ட விஷயம் என்னன்னா 75% எனக்கு வந்து ஷேர் கொடுத்துடணும். தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கிட்ட இருந்து கலெக்ஷன்ல 75% கொடுத்துடணும். ரொம்ப அதிகமாச்சு. அது ரொம்ப அதிகம். இது வரைக்கும் வரலாற்றுல கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடியில இருந்து இப்படி கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கோட்டு வாரிசு இல்ல போன முறை வந்து 75% கொடுத்து வாங்கி மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகி, ஏன் இப்ப இந்த படம் ஜனநாயகம் வந்து ஓடிடி எடுக்கலையே? ரீசன் இதுதான். ஓடிடிக்காரன் எனக்கு வாங்கவே மாட்டேன். ஆனா சன் டிவி வாங்கிட்டாங்களே. ஓடிடி வாங்காததுனால இவங்க வியாபாரிகளாம் ஒன்னா போயிடுவாங்க, சன் டிவிக்கு அவங்க வித்துட்டாங்க.
ஆனா அந்த 1000 தியேட்டருக்காரங்கிட்டையும் இவர் கேட்டது என்னன்னா 75% எனக்கு கலெக்ஷன்ல கொடுத்தணும்னு. இப்போ தியேட்டர் ஓனர் அசோசியேஷன்லாம் உட்காந்து பேசுறாங்க. உட்காந்து பேசும்போது இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, தேவையில்லை அப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய படத்தை பேசி அவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது ரெட் ஜெயிண்டோ உதயநிதியோ இன்பநிதியோ இவங்க சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனா ஆளுங்கட்சி அழுத்தம், மேலிட அழுத்தம் அப்படிலாம் வந்து வெளியே பேசுறாங்க. தொடர் வியாபார நோக்கம் கொண்டது சினிமா. வெறும் அழுத்தத்தினால மட்டும் வந்துடாது. ஒரு படம் வந்து இவங்க அழுத்தம் கொடுத்தனால அது ஓடிடும்ன்றலாம் நம்ப முடியாது. சாதாரண படங்கள், இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துருக்குது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எந்த ஒரு பெரிய நடிகர்களுமே அது இல்லை. இன்னைக்கு மக்கள் வந்து நல்ல படங்களை வரவேற்கக்கூடியதுக்கு இருக்கிறான். ஜனநாயகம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் கொண்டாடி பார்க்கட்டும், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பராசக்தி நல்லா இருக்குதா, கொண்டாடி பார்க்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த டீலிங் இருக்குல்ல, திரையரங்கு டீலிங், இதுல என்னன்னா 75% விஜய் கேட்கிறார். பராசக்தி எவ்வளவு தெரியுங்களா? 50% ரொம்ப கம்மியா கேட்கறாங்க போல இருக்கு. இதுல வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்கும். மால்ல ரிலீஸ் பண்றது, தியேட்டர் ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி இருக்குல்ல, அதுல அதான் அந்த பர்சன்டேஜ் 50 to 60. அது 75% இப்போ வியாபாரிகளா இருக்கக்கூடிய தியேட்டர் ஓனருங்க எதுக்கு தியேட்டர் கொடுக்க பார்ப்போம்? எது லாபமா இருக்குதோ அதான். இவ்வளவுதான். இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டு 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு 14ஆம் தேதிக்கு அப்புறமா கூட இந்த தியேட்டர் நீங்க படம் எடுக்கக்கூடாதுன்றாராம் இவர். 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்க எடுக்க கூடாது. இல்லைங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு கலெக்ஷன் ஆகாது, புது படத்துக்கு தான் மக்கள் போவாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த 60-40 ஆவரேஜே வருது. 60% தியேட்டரு ஜனநாயகத்துக்கு, 40% தியேட்டரு பராசக்தி. ஆனா இப்போ 60-40ன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகும் கூட ஜனநாயகன் படத்தை வந்து புக் பண்ண முடியல, கவுண்டர் ஓப்பன் ஆகல, நிறைய புக்கிங் கவுண்டர் ஓப்பன் ஆகல, சில தேட்டர்கள் தான் ஓப்பன் ஆயிருக்குது, நிறைய தேட்டர்கள் வந்து ஓப்பன் பண்ணல. சோ ஏதோ சதி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்னும் சொல்றாங்க. சதின்றதை விட வெளிப்படையா பேசணும்னா தோழர், ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 190 ரூபாய். அதோட ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து 45-42 ரூபா மொத்தமா சேர்த்து. ஆனா இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில விற்கிட்டு இருக்கக்கூடிய ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபாய் ஒரு டிக்கெட். 3000 நடிகருடைய படம் போதானே செய்யும், பிளாக்ல போதானே செய்யும், தப்பில்ல. அந்த 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறவன் யாரு? விஜய் ரசிகர்கள் வாங்க போறாங்க. அந்த விஜய் ரசிகர்கள் தான் இந்த கட்சிக்காரனா இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு தொண்டனை எந்தெந்த வகையில எல்லாம் சுரண்ட பாக்குறாரு அப்படின்னா படத்தின் மூலமா கூட இப்படி சொல்றாரு. அப்பேற்பட்ட எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளி பண்ண கூட இப்படி பண்ணல தோழர். சீரியஸா தனிக்கும் திமுகவினுடைய அழுத்தலாம் எதிர்ப்புலாம் அவ்வளவு இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரு கூட சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்தவர் கூட பண்ணல. இவர் 300 கோடி ரூபாய் வாங்கிக்கின்னு சுகபோகமா ஃப்ரீயா இருந்துட்டு நடிச்சுட்டு போனா டிக்கெட் வேற வாங்கி வைக்கிறாங்க. 3000 ரூபாய் டிக்கெட்டு. அதெல்லாம் என்னது இது? சரி, அதெல்லாம் அவங்க வியாபார யுக்தி, அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஆனா நம்ம கருத்தியல் ரீதியா பாக்குறோம். இதெல்லாம் பேசுறதுக்கு பல பேர் வராங்க, வந்துருவாங்க, பேசுவாங்க. பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், ஜனநாயகம் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ட்ரைலரை பார்த்தேன். இந்த ட்ரைலரை பார்க்கும்போது அது ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆனா அப்பட்டமா நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல பாலகிருஷ்ணா, அவருடைய படமான பகவந்த் கேசரி தான் இந்த பகவந்த் பாயாசமா வந்துக்குது. அங்க கேசரியா ரிலீஸ் ஆச்சு, பாயாசமா ரிலீஸ் ஆகுது. இவர் தானே அப்பப்ப சொல்லுவார்ல பாசிசமா பாயாசமான்னு வரல. தெலுங்குல கேசரியா வந்த படம் தமிழ்ல பாயாசமா வந்திருக்கு. அப்போ அதுல ஒரு டைலாக கூட மாத்தல, சீன்ஸ் கூட அப்படியே இருக்குது, ஃபைட் சீன் கூட அப்படியே இருக்குது. இல்ல என்ன குடும்பம் தெரியல தோழர். எப்பேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலை கூட வரட்டும், அவனுக்கு நீ சொல்ற மெசேஜ்னால அவன் வேற மாதிரி மாறணும். ஒரு சீன் பாக்குறான், அதுல அப்படியே அருவருப்பாயிடுச்சு தோழர். உள்ள ஏதோ ஒரு 200-300 பேர் வெட்டி போட்டுட்டு ஒரு பெரிய கோடாரி மாதிரி எடுத்து நக்கின்னு வரா தோழர். ரத்தத்தை நக்கின்னு. என்னது இந்த மனித ரத்தத்தை நக்கின்னு வருவியா? அப்படி உனக்குன்னா இங்க விரோதம் யாரு? அந்த மரணம் சாம்பிக்கு தானே அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரத்தம் குடிக்கிறது. அந்த ரத்தத்தை குடிக்கிறது மூலியமா நீ என்ன சொல்ல வர? யார் அப்பேற்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு கொடூரமான செயலை புரிஞ்சவன் யாரு? இல்ல, பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் தான் பகவந்த் கேசரி. அந்த கேசரியை தான் நாங்களும் தமிழ்ல கிண்டி இருக்கிறோம். ஐயோ, அவ்வளவு 300 பேர் அடிச்சுட்டு அப்படியே பறந்துன்னு வரவர். ஜஸ்ட் அந்த 41 பேருக்கு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு மைக்ல சொல்லியிருந்தாருன்னா கூட யாராவது ஒருத்தராவது காப்பாற்றப்பட்டிருப்பான். அப்ப எடுத்தார ஓட்டம் எங்கேயோ. அதாவது காவல்துறை சொல்லிட்டாங்க, அவங்க உள்ள நீங்க கரூருக்குள்ள இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால கரூருக்கு வெளியில போயிட்டு ரூம் போட்டு தாக்கிடுவாங்க. அப்ப நாங்க எங்க தலைவர் எங்களை வழி நடத்தும் போது
ஒரு போராட்டம், ஒரு கலவரம் எது இருந்தாலுமே நாங்கள் அங்கே நிற்போம். எங்கள் தலைவர் ஸ்பாட்டுக்கு வந்து நிற்பாரு. பொறுப்பாளர்கள் நின்று ஆகணும், விட்டுட்டு ஓடுறது இல்லை. ஒரு சம்பவம் தோழர், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பிஎம்கேக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் இருக்கும். அவர் காடவெட்டி குரு வந்து ஏதோ பேசிட்டு போயிருக்கிறார். நேற்று நைட் பேசிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு நான் தலைவரை கூட்டின்னு ராணிப்பேட்டை மாவட்டம் வழியாக உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட திட்டமிட்டு ஒரு 300 பேருக்கு மேலே பைக்கு, நிறைய பைக்குங்க. நாங்கள் போகிற சாலையில் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு போயிட்டுக்கிறான். வண்டி கிராஸ் ஆகி அந்த பக்கம் போகாது. எங்கள் கூட வர எஸ்கார்டு யாருன்னா ஒரு டிஎஸ்பி, ஒரு லேடி அம்மா லாவண்யான்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான். தோழர் எங்கெங்க அடிக்கிறான்னு தெரியல தோழர், கல்லுங்களை எடுத்து அடிக்கிறானுங்க. எங்கேயுமே பயந்து ஓடுறதுக்கு கொள்றதுக்கு எதுவுமே இல்லை தோழர். முன்னாடி போனானுங்க பாரு, எங்க வண்டிகளுக்கு முன்னாடி போன தோழர்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களை போய் பார்க்க சொல்றாரு. எங்க பின்னாடி ஓடிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாம் இறங்கி நின்று திருப்ப அடிச்ச பிறகு பைக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நாங்கள் அதே வழியில வந்தோம் தோழர். அப்போ ஒண்ணுமே இல்லை. காவல்துறைக்கும் அந்த இடத்துல அச்சுறுத்தல் இருக்கும்போது யார் முடிவெடுக்கணும்? தலைவன் தான் முடிவெடுக்கணும். இங்க காவல்துறை சொல்லிடுச்சுன்னு ஒரு நொண்டி சாக்கு பத்திரிகையாளர் கேட்டானே விமான நிலையத்தில், அங்கே யார் ஒன்று ஓட சொன்னது? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனமா இருந்து. ஆனா இங்க வந்தா மட்டும் சினிமா இந்த ஹீரோ மட்டும் பயங்கரமா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது இன்னொரு ஒரு சனின்னு ஒண்ணு பாரு, ஐஎம் கம்மிங்லாம் சொல்றாரு. கையில ஒரு ஜாட்டையை வச்சுக்கின்னு அரசியல்வாதிகள் அரசியல். நீ எந்த அரசியல்வாதி அடிக்கிற? அவரும் அரசியல்வாதி தான். நீ அரசியல்வாதி தான், பிஜேபி அரசியல்வாதி தான், அதிமுக அரசியல்வாதி தான், கம்யூனிஸ்டுக்கு அரசியல்வாதி தான். நீ பொத்தாம் போதும் மொத்த அரசியல்வாதிகளையும் அரசியல் பண்றதுக்கு வாங்கடானா கொலை பண்றதுக்காக வரீங்க, கொள்ளையடிக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னு யாரை நீ சொல்ல முடியும்? ஒரு கட்சி பேர் ஒன்னாலும் சொல்ல முடியுதா? பாஜகன்னு சொல்லுவியா? அவன் தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். குஜராத்ல கொலை பண்ணிட்டு இருக்கிறோம் அவன் தான். வட மாநிலங்கள்ல எல்லா கிறிஸ்துவ தேவாலயத்திலையும் கடந்த கிறிஸ்துமஸ் மாசத்துல அவ்வளோ பெரிய அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறானுங்க. அந்த அரசியல்வாதி சொல்லுவியா? இப்ப அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமே சென்னையில எங்க கட்சியின் சார்பா எங்க தலைவருடைய தலைமையில கடந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்களோ அதை கண்டிச்சு தான் இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாகவும், அதாவது கிறிஸ்துவர்னா ஒரு மதத்தை சார்ந்து இல்லை, அவங்களுடைய உரிமைகளுக்கு ஆதரவாக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்துறோம். ஏதா ஒருத்தர் ஒரு நீ அந்த மதத்தை சார்ந்தவன்றதுக்காகவாது, அல்லது நம்ம சைமன் அவரு அந்த மதத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக யாராவது? அப்ப எந்த மாதிரியான பார்வை நீங்க பாக்குறீங்க? வெறும் ஓட்டு, வெறும் பெரும்பான்மை சப்போர்ட், இதை தவிர ஓட்டு வாங்கினோம் ஜெயிச்சிடணும், பெரும்பான்மையா 300 கோடி வந்துடணும், ஒரு டிக்கெட் வித்தா 3000 ரூபாய் வந்துடணும், இதே திங்கிங்னா நீ எப்படி எளிமைப்படுத்துவ? ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு நடிகருங்கிறதுக்காக ஒரு கம்பாரிசன் சொல்றேன். அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா இருக்கிறார்ல, அவர் நிறைய விஷயங்களை கல்விகளுக்காக செய்யறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கிரிட்டேரியா வச்சிருக்கிறாங்க அவங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய படிச்சு நிறைய மார்க் எடுத்த பசங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. அவன் சிட்டில இருந்து கூட வந்திருப்பான், அவன் நல்லா வசதியான குடும்பத்துல இருந்து வந்திருப்பான். ஆனால் இவன் 600 மார்க்கு எடுக்கிறான், ஆனா இவன் குடிசை வீட்டுல இருந்து சிம்லி விளக்குல படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் 1100 மார்க் எடுக்கிறான், ஆனா அவன் வசதி வாய்ப்பான குடும்பத்துல இருந்து வரான். ஆனா விஷயம் யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்னா, இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரான் இல்லையா, இவனுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறாங்க தொடர். எந்த அளவுக்கு இவங்க நுட்பமா ஆழமா யோசிச்சிருந்தா இந்த ஒரு வரைமுறை வச்சிருப்பாங்க? எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை! இதுதான் தொடர். ஒரு 1000 பேர் படிக்க வச்சிருக்காங்க, ஆனா எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களாம் யாருமே வெளியில எதுவுமே கிளைம் பண்ணல தொடர். வெறும் புகழ், வெறும் சினிமா புகழை மட்டும் எல்லா விதத்திலுமே கலெக்ஷன் பண்ணணும்னு ஃபுல்லாவே துடிக்கிறாப்புல. எப்படி நியாயம்? ஒரு சினிமாக்காரர் நடிக்கிறாரு, படம் கலெக்ஷன் ஆகணும்னு நினைப்பாரு, அதை ஒரு குற்றம்னு சொல்ல முடியாது. தொடர் அரசியல்ல தொடர் ஒன்னும் இல்ல. டிடிவி இருக்கிறாருல, இப்போ அவர் கூட்டணி பேசுறதுக்கு போயிருக்கிறார் தொடர். கேள்விப்பட்டீங்க? தெரியல. சரி, போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, பேசியிருக்கிறாங்க, சீட்டு பத்தி கேட்டிருக்கிறாரு. சரிங்க வாங்கிக்கலாம், அது 25 சீட்டோ 30 சீட்டோ வாங்கிக்கலாம், ஆனா நீங்க 50 கோடி ரூபாய் கொடுத்துடணும். டிடிவிக்கு ஒண்ணுமே புரிய காணும், தலை சுத்திட்டு இருக்குது. பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளுக்கு சீட்டு கொடுப்பாங்க, அவங்க தான் தேர்தல் செலவும் பார்ப்பாங்க, இதுதான் வழக்கம். இதனால உண்டா கேட்கறான். நீங்க அப்புறமா தெளிவாயிட்டு பிறகு நாங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஏந்துட்டுக்கிறாரு. பெரிய மயக்கத்துல இருக்கிறாங்க போல இருக்குது. இப்போ இந்த புகழ் என்னால தான் நீ ஒன்னு ஓட்டு வரப்போது, நீ எனக்கு பணம் கொடு தொடர். இதே தான் எடப்பாடி கிட்டே நடந்தது. இவங்க கேட்டது முதலமைச்சர் பதவி 2000 கோடி ரூபாய் பணம்.
ரொம்ப பெருசா இருக்கு. எதுவுமே பேச முடியாதாங்க. எதுவுமே ஒரு டீலிங் கூட ஒரு ஏற்ற இறக்கு பேசுறதுக்கே இடம் இல்லையே. அப்ப இவங்க என்ன நினைப்புல இருக்கிறாங்கன்னா, ஒட்டு மொத்தமா நான் ஒரு கடவுள் ரேஞ்ச், நான் ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நான் சும்மா அந்த டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களாம் வந்து என் பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் பத்தி கொடுத்து நீ பணத்தை கொடுத்துட்டு போ, நீ பணத்தை கொடுத்துட்டு போ. இதே தான் கட்சியில பொறுப்பு பண்ணுவோம், பணத்தை கொடு பணத்தை கொடு பணத்தை கொடு, எம்எல்ஏ சீட் என்ன 10 கோடி 10 கோடி 10 கோடி எல்லாமே. எல்லா கட்சியும் ஊழல் கட்சி அப்படின்னு இவர் திட்டுன்னு வர்றாரு. அவனாவது வந்து ஆண்ட பிறகு ஊழல் கட்சி நான் ஒரு 75 வருஷம் கழிச்சு இவங்க வரும்போதே இந்த ஸ்பீட்ல வந்தாங்கன்னா எங்க நிக்கும் இது? எங்க தாங்க தமிழ்நாடு? உருவாகும் போதே ஊழல் முறைகேடுலயே உருவாகுது. இப்ப அவர் சொல்ற டைலாக் தான் தெரியுது. ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங். அந்த ஐ எம் கம்மிங் அப்படின்னா அப்படியே அந்த கஜானா சூர்யாடின்னு போறதுக்கு ஐ எம் கம்மிங் இப்படிதான் எனக்கு பார்க்க தோணுது. அப்ப பராசக்தி மாதிரியான படத்துல எனக்கு சிவகார்த்திகேயனோ ஒரு ஜெயம் ரவியோ சம்திங் தம்பி ஆதர்வா இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கான்செப்ட் வைஸ் நம்ம முன்னோர்கள் பட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லக்கூடிய நேரமா இது அமைஞ்சிருக்குது பாரு. ஓகே, இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த வரலாறு, இப்போ இதெல்லாம் மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் என்ன? அது முடிஞ்சு போச்சு. 1965 நடந்துச்சு, ஒரு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறமே 50 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இப்போ அதை வந்து பேச வேண்டிய தேவை என்ன? இப்போ அது திமுகவுக்கு மைலேஜ் ஏத்துறதுக்காக எடுத்த மாதிரி இருக்குதா? இப்படிலாம் ஒரு விவாதம் வருது இல்ல? இப்ப திமுகவுக்கு மட்டும்தான் இதனால ஆதாயம் அடைஞ்சதா? 65 இருந்து 2025 வரைக்கும் எடுத்து பாருங்க. அதிமுக அதிகமான வருஷம் ஆட்சி ஆண்டுகிறதா, திமுக ஆட்சி ஆண்டுகிறதா? அதிமுக தான். அதிமுக. ஏன் நம்ம திமுக மட்டும் கார்னர் பண்றோம்? வெறுப்பு, வன்மம், பிராமணர்களுடைய அந்த கக்கரத்தன்மையை இங்க வந்து கக்கறாங்க இல்லையா, இதுதான். அப்போ ஆதாயம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ண அதிமுக ஏன் ஒருத்தன் கேள்வி கேட்கறது இல்ல? அதே தானே, அதே மாணவர்கள் தானே. அந்த மாணவர்கள் தான் காமராஜர் தோக்கடிச்ச மாணவர்கள், அந்த மாணவர்கள் தான் எம்ஜிஆர் கிட்ட இருந்த மாணவர்கள் எல்லாருமே. எப்படி எப்போ? அப்ப அது விஷயம் இல்ல. இங்க வந்து ஒரு கொள்கை சார்ந்துதான் நாம இந்த விஷயத்த பார்க்கணும். அதாவது திராவிட கொள்கை தமிழ்நாட்டுல ஏன் இங்க நிக்குதுன்றதுக்கு 47 அல்லாடி கிருஷ்ணசாமி பாராளுமன்றத்துல பேசுறாரு. அரசியல் நிர்ணய சபை அந்த அரசியல் நிர்ணய சபையில அம்பேத்கர் கிட்ட இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமியை பாராளுமன்றத்துல பேசுறாரு. ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற ஒரு கொள்கை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தென்னிந்தியாவை நீங்க மறந்துருங்க. தென்னிந்தியாவில் பெரியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்படி நடத்தியே தீரணும்னா இந்தியான்ற மேப்ல தென்னிந்தியா இருக்காதுன்றதை இவர் பாராளுமன்றத்துல விளக்குறாரு. அப்ப அதனோட தாக்கம் என்ன? திமுகவினுடைய தாக்கமா பெரியாருடைய தாக்கமா? பெரியாருடைய தாக்கம் தான். அப்ப பெரியார மதிக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எது இல்லை? தற்கொலை இது ஒரு சில இந்த பொறிக்கைகள்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இல்லை. பெரியார தூக்கி கொண்டாடக்கூடியவங்க ஒட்டு மொத்தமா இருக்கிறாங்க தொடர். அப்ப நீ திமுகவை குற்றம் சொல்றியா? திமுக குற்றம் சொல்லு, திமுக தலைவர்களை குற்றம் சொல்லு, திமுக அமைச்சர்களை குற்றம் சொல்லு, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் அதெல்லாம் சொல்லு, அதெல்லாம் வேற. ஆனா நீ பேசிக்கான ஒரு கான்செப்ட் அரசியல், அது நாங்க விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய அரசியலை நீ வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரி பண்றியே, எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி நாங்க ஏத்துக்க முடியாம இருக்க மாட்டோம்? இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது எல்லாருக்குமானதுதான் இல்லையா? ஆமா தோழர், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு வட மாநிலத்துல ஃபுல்லாவே எல்லா பத்திரிகையிலும் இருப்பான். 1 இல்ல 4 வருஷம் எடப்பாடி ஆண்டார். 2017 இருந்து 2021 இங்க நடந்த கூத்துகள் பார்த்தனந்தோம். ஒரு வங்கி தவறாம வெறும் இன்னைக்கு அந்த 4 வருஷத்துல போட்டவங்க தான் தோழர். நீ கனரா பேங்க்ல போய் பாருங்க, எல்லாருமே இந்தியில் தான் பேசுவான். மருந்துக்கு கூட உங்ககிட்ட வந்து தமிழ பேச மாட்டான். எப்படி அது நடந்தது? ரயில்வே ஃபுல்லா அந்த 4 வருஷத்துல ஃபில் பண்ண தோழர். இப்போ அமித்ஷா வந்து சொல்லிட்டு போறாரு, யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ்ல எழுதலாம். இந்த மாற்றத்தை கூட அல்லது அந்த ஆள் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வர்றதுக்கு கூட யார் காரணம்? திராவிட மாடல் தானே. அப்ப நாங்க எந்த விஷயத்துல நாங்க அவங்க திமுக பாக்குறோம்? வெறும் அவங்க செய்யக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இல்ல சட்ட ஒழுங்கு இல்ல ஊழல் இதுமா இல்ல. எங்களுடைய அரசியல் பெரியார் அரசியல், எங்களுடைய அரசியல் அறிஞர் அண்ணா அரசியல், எங்களுடைய அரசியல் எல்லாத்துக்கும் மேல புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல். இந்த அரசியல் பார்வையில் தான் நம்ம எல்லாரையும் அணுகிறோம். இதுதான் இந்த படம் பராசக்தி பேசு தோழர். நாங்க இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி பேசும் நபர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். இதுதான் எங்க தலைவர் சொல்வார். நாங்க பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பிராமணியத்திற்கு எதிரானவர்கள். எவ்வளவு நுட்பம் அது உள்ள இருக்கு தோழர். மேலோட்டமா நுனிப்புள்ள அரசியல் பேசிக்கின்னு சும்மா அரசியல் இல்லை, நமக்கு அரசியல் தான். ஒண்ணுமே இல்லையே. மாவா சொன்ன அரசியல்
இவங்களே மாவோ சொல்றதெல்லாம் சொல்றாங்களே, நாங்க வந்து அண்ணா சொன்னாருன்னு சொல்றாங்க, மக்களிடம் செல், மக்களிடம் கற்று. ஆமா ஆமா, அதெல்லாம் நீ மார்க்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்களும் மார்க்ஸ் நிறைய படிப்பீங்களா? அதாவது அறிஞர் என்ன சொல்லவே இல்லை, மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள்ற வார்த்தை சொன்னவர் வந்து மாவோ. அதை கூட அமெரிக்க பத்திரிகையாளர் தான் வெளிப்படுத்துறான், மாவேவோ சொல்லல. அதை மாவோவை தேடிக்கின்னு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு போகும்பொழுது அவர் தேடிட்டு போகும்பொழுது, எங்கப்பா அவங்க தலைவர் மாவோ எங்கன்னு, அதோ இருக்கிறார் கை காமிச்சு அமிச்சுனாங்கிறான். அவரும் வரப்பு வாய்க்காலம் நடந்து போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பஞ்ச பிரதேசிக்கு மாதிரி ஒரு 30-40 டிக்கெட்டு உக்காந்து இருக்குது. அங்க போய் பார்க்குறது, யாருங்க இது மாவேனா? அப்போ வந்து உட்காந்து, நான் தான் மாவோ சொல்லு அப்படின்னு. நீ மாவோவா? ஏன்னா அவரோட கற்பனை, அந்த அமெரிக்க பத்திரிகையாளரோட கற்பனை வந்து ஒரு தலைவன்னா கோட் ஷூட் போட்டு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு அவன் நினச்சின்னு போனவன். ஆனா அங்க மாவோ என்னவா இருக்கிறாரு? ஒரு விவசாயி கூலியா இருக்கிறாரு, மக்களோட மக்களை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, வரப்பு வெட்டின்னு இருக்கிறாரு, இந்த வரப்புல வெட்டிட்டு இருந்தா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ மாவோ அவர்கிட்ட சொல்றாரு, மக்கள்கிட்ட இருந்து கத்துக்காம மக்கள்கிட்ட போகாம நம்மள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் உலக புகழ்பெற்ற வார்த்தையா இந்த பத்திரிகையாளர் மூலம் வந்தது. ஆனா இந்த தற்கொலைங்க அது யார் சொன்னது இது யார் சொன்னது கூட தெரியாம அறிஞர் அண்ணா சொன்னாரு, மக்கள்கிட்ட போன்னு இவர் பனையூரில் மட்டும் உட்காந்துருப்பாரு. மக்களை தியேட்டருக்கு மட்டும் போ. ஆனா அவங்க ஜனநாயகனுடைய வசூலை பெருசா எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. ஜனநாயகனுடைய வெற்றி தான் இந்த தேர்தல் வெற்றிக்கே உதவ போகுதுங்கிற அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு தான் இவர் கேட்கறது 75% பக்கத்துல இருக்கிற கேரளா ஸ்டேட்டுகள் தெரியுங்களா 60%. எப்படி அங்க காம்ப்ரமைஸ் ஆகுற? என்ன ரீசன் என்ன தெரியுங்களா? ரீசனு அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி. அங்க இருக்கக்கூடிய அரங்க உரிமையாளர்கள் எல்லாருமே ஒற்றுமையா ஒரே குரல்ல இருக்கிறான். நீ மோகன்லாலாவா, ரஜினியாவா, கமலஹாசனாவா, மம்மூட்டியா கூட வந்து நில்லு, ஆனால் 60% மேல உனக்கு ₹1 கொடுக்க முடியாது. வந்தா உனக்கு தியேட்டர் இல்லாட்ட வெளில போடாங்க. அங்க உண்மையான ஜனநாயகம் 60% ரிலீஸ் ஆகுது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கிட்ட ஜனநாயகம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய திரை அரங்கு உரிமையாளர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை. அதனால இவங்க இந்த மாதிரி பேரம் பேசுறவங்க கிட்ட 75% 80% கொடுத்து எல்லாரும் நஷ்டப்பட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஜனநாயகனா பராசக்தியா என்பது பொங்கலுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், பொங்கலுக்கு முன்னாடியே கூட ஓரளவு தெரிஞ்சிடும். தொடர்ந்து நம்ம பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் சார். நேயர்களே, மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.